Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் விசா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டான இறால் கிரேவி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நான் இறால் கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இறாலை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த சைடு 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். கொஞ்சமா சோம்பு எடுத்து வச்சிருக்கேன். இந்த சைடு 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா சூடாகிடுச்சு பாத்திரம். இப்போ அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம்லாம் சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா வதங்கணும். வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால் சேர்த்துக்கலாம். இப்போ இறால்லாம் சேர்த்தாச்சு. நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இறால் நல்லா சுருள வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் நான் தண்ணியெலாம் சேர்க்கல. இறால் சுருங்க அதில் தண்ணி சேர்ந்துட்டுருக்கு. பாருங்க, நிறையா தண்ணி வந்துடுச்சு. நல்லா இறால்லாம் நல்லா சுருங்கிடுச்சு. இறால் நல்லா வேகணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நிறையா சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா மசாலாவுமே நல்லா சேர்த்தாச்சு. இதோட பச்சை வாசம்லாம் போகிற அளவு நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். நல்லா அந்த இறாலில் எல்லா மசாலாவும் இறங்கணும். அந்தளவு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நான் கிண்டி விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம்.
இறால் நல்லா வேகட்டும். இறால்லாம் நல்லா வேகணும், தண்ணியெலாம் வற்றி வரட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீ பாருங்கள், தண்ணியெலாம் வற்றிடுச்சு, எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். பாருங்கள், இறால்லாம் நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், நம்மளுடைய இறால் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். வெறும் சாதத்துலலாம் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.